யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ்க்கு வருகை தந்திருக்கிற எல்லா தம்பிமாருக்கு தங்கச்சிமாருக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த 12வது மாதத்திலே நீங்கள் எல்லாரும் இந்த யூத் ப்ரோக்ராமில் கலந்து கொள்வது பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைவாக தருவாராக. இல்லை நீங்கள் பாராட்டுகிற இன்வால்மெண்ட்டுக்காக கர்த்தரை நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக அந்த எக்ஸாம் காலங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ளும்படியாக கேட்குறேன். ஒரு தாட்டோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அடிக்கடி நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கும். எனவே இந்த எக்ஸாம் காலங்களில் தேவன் நமக்கு ஞானத்தை தரணும். வேதத்தை பார்க்கும் பொழுது அறிவு, புத்தி, ஞானம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தரை பார்த்து அறிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், ஞானவான்கள் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அறிவுனா யாருக்கு கிரகித்து கொள்கிற ஆற்றல் அதிகமாக இருக்குதோ, உன்னை டீச்சர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது யாரால புரிய முடியுதோ, அல்லது ஒரு வாசிக்கும் பொழுது யாருக்கு புரிந்து கொள்ளுதல் ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்கள பார்த்து நம்ம அறிவுள்ளவர்கள் சொல்லுவோம். என்ன இருந்தாலும் புரிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் இருக்கும், கேட்டோன்னே நல்லா புரியும், அறிவுள்ளவர்கள். அப்போ ஞானம் உள்ளவர்கள் யார் அப்படின்னா, அந்த புரிந்து கொண்டதை யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்களோ, இந்த எக்ஸாமில் யார் நல்லா எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு பேர் ஞானம் உள்ளவர்கள் என்கிற பேர். அப்போ ஞானம், அறிவு, புத்தினா என்ன அப்படின்னா, ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு காரியம். செய்ய வேண்டியதை நேர்த்தியாக எவ்வளோ அளவு செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது பேர் தான் புத்தி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு கொடூரமான ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு கண் மட்டும்தான் இருக்கும், ஒரு கண் கிடையாது. அப்போ அவர் அந்த தேசத்தில் இருக்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய அழகான தோற்றத்தை நீங்க வரைஞ்சி தரணும். யார் நல்லா வரைஞ்சி தர்றாங்களோ அவங்களுக்கு நல்ல சன்மானம் கொடுக்கப்படும். யாரு எனக்கு திருப்தி இல்லையோ, யாருடைய ஆர்ட் எனக்கு திருப்தி இல்லையோ அவங்களுக்கு மரண தண்டனை அப்படி சொல்றாரு. ஸோ எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இதை குறித்ததான ஒரு அறிவிப்பு சொல்லப்படுது. மந்திரிகள் போய் சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 பேர் முன் வந்தாங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ட் வரைஞ்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு 2 கண்கள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தார். உடனே ராஜா கோந்துட்டு, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, பொய்யா பண்ணியிருக்கிற, எனக்கு தான் ஒரு கண் தான் இருக்குல்ல, அல்ல ஒரு கண் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டார். அடுத்ததாக இன்னொருத்தர் டிராயிங் வரைஞ்சிருந்தாரு. அது என்னன்னா, இருக்கிறபடி ஒரு கண் இருக்கு, ஒரு கண் சேதமாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே பயங்கர கோவம், என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, ஒரு கண் நல்லா இருக்கிறதும் ஒன்று கண் மோசமாக இருக்க மாதிரி வரைஞ்சிட்ட, அதனால உன் மேலே எனக்கு கோவம், உனக்கு மரண தண்டனை அப்படின்ட்டார். 3வது ஒருத்தர் ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கிறாரு. அந்த டிராயிங் ராஜாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்ன டிராயிங் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு கண் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த டிராயிங்கை வரைஞ்சிருந்தார். எப்படின்னா, இந்த ஒரு கண் ஒரு பகுதி மட்டும் இருக்கிற மாதிரி நேர்த்தியாக வரைஞ்சிருந்தார். அப்போது ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ இதுலேருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப மிகைப்படுத்துறதும் பிரச்சனை, ரொம்ப குறைவாக காட்டுறதும் பிரச்சனை. இருக்கிற நல்ல விஷயத்த நீங்கள் காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டியது மிக அவசியம். ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள், அதை அவங்க நல்லா உற்சாகப்படுத்துவாங்க. இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் இனம் காட்டுகிறவர்களாக, இது ஒரு மாய்மாலத்தை குறிக்கிறதான காரியம் அல்ல, ப்ளஸ் ஆனதை பாருங்கள். சர்ச்சுக்கு வர்ற யூத் சில ப்ளஸ்ஸாக இருப்பாங்க, சில மைனஸாக இருப்பாங்க. பொதுவாக மைனஸை தான் நம்ம ரொம்ப கவர்ந்து இழுப்போம். ஆனால் அப்படி வேண்டாம். அவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை நீங்கள் நோக்கி பாருங்க, அதை அறிஞ்சுக்கிடுங்க, அதை விளங்கிக்கிடுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். எல்லாம் சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? கிருபை நல்ல பிதாவே, எங்கள் அருமையான ப்ரோக்ராம்க்கு நன்றி ஸ்தோத்திரம். இந்த நாளில் இருக்கிற பாடல்கள் அண்டு இந்த நாளில் இருக்கிற நடுவரை செய்திகள் அண்டு குவிஸ் காம்படிஷன் உட்பட எல்லா நிகழ்ச்சிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு மனதோடு கலந்து கொள்ள கிருபைதார், நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து உயர்த்தும் ஆண்டவரை, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்தின் மேல் அதிகாரியா வைக்கிற ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. ஆமேன். உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து அவருக்கு மகிமை செலுத்துவோமா? உயர்த்துவார் உன்னை கண்மலை மேலே, வரைந்தார் உன்னை உள்ளங்கரத்தில், உள்ளங்கரத்தில்
உயர்த்துவார் உன்னை கண்மலை மேலே வரைந்தார் உன்னை உள்ளம் காரத்தில் சேர்ந்து சொல்வோம். உயர்த்துவார் கண்மலையின் மேலே வரைந்தாரே உள்ளம் கரத்திலே உயர்த்துவார். சொல்லுங்க, உயர்த்துவார் கண்மலையின் மேலே வரைந்தாரே உள்ளம் கரத்தினிலே. கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் போதுமே. கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் போதுமே. அநேகத்தில் உன்னை அதிபதியாய் தேவன் மாற்றிடுவார். தம்பி தங்கச்சி, அநேகத்தில் உன்னை அதிபதியாய் தேவன் இதெல்லாம் நடக்குமா? ஒரு விஷயம் கூட சொல்லு ஆண்டவரை பார்த்து. அநேகத்தில் உன்னை அதிபதியாய் தேவன் மாற்றிடுவான். தீர்க்க தரிசனமா சொல்றேன். அநேகத்தில் உன்னை அதிபதியாய் தேவன் மாற்றிடுவார். உயர்த்துவார் கண்மலையின் மேலே வரைந்தாரே உள்ளம் கரத்தினிலே. உயர்த்துவார் கண்மலையின் மேலே வரைந்தாரே உள்ளம் கரத்தினிலே. ஆம், யூத் நல்ல ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவர் என்று ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. தொடர்ச்சியான ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாள் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பிரதர் ராஜன் அவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வர்றாங்க. அவர்களை வரவேற்போமா, கவனிப்போமா? அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் சூழ்நிலையை எப்படி கையாளுவது என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். சூழ்நிலை கைதியா, சூழ்நிலை கைதாக்கும் கதாநாயகரா என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைக்கு கைதானால் காணாமற் போவார்கள், சூழ்நிலையை கைதாக்குகிறவர்கள் கதாநாயகராவார்கள் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? யோசுவா காலேப் இருவரும் கதாநாயகராய் மாறினார்கள். ஆனால் கூட சென்ற அந்த 10 பேரும் காணாமற் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சூழ்நிலையை கைதாக்கியவர் என்று பார்த்தால் அதில் சூப்பர் ஹீரோ யாருங்க? யோசேப்பு இல்லையா? அவர் அப்ரெண்டிஸாய் இருந்தார், ஆனால் அச்சீவராய் மாறினார். ஸ்லேவாய் இருந்தார், சூப்பர்வைசராய் மாறினார். கைதியாய் சென்றார், ஆனால் கண்காணிப்பாளராய் மாறினார். அவர் அர்த்தம் சொன்னார், அதிகாரியானார், அனைத்துக்கும் அதிகாரியானார் என்று பார்த்தோம். சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த யோசேப்பு எப்படி மேன்மைப்படுத்தப்பட்டார் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்நிய தேசத்தில் அவையில் அங்கீகாரம், அடிமை தேசத்தில் அனைத்துக்கும் அதிகாரி, முத்திரை மோதிரம் தரிக்கப்பட்டார். கைதியின் கசங்கிய ஆடை கலர்ஃபுல் ஆடையானது என்று பார்த்தோம். சிறையிருப்பின் முகம் சௌந்தரியமான முகமாய், செழிப்பின் முகமாய் மாறியதை பார்த்தோம். ஆடையினால் அவர் அலங்கரிக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த வாரத்தில் நாம் பார்ப்போம். 7வதாக அவர் சிறுமைப்படுத்தப்பட்ட, அவர் எவ்வாறெல்லாம் மேன்மைப்படுத்தப்பட்டார் என்றால், பொன் சரப்பணிகளால் பொங்கும் வாழ்க்கை ஆரம்பித்தது. பொன் சரப்பணிகளால் அவருக்கு என்னது? பொங்கும் வாழ்க்கை. ஆதியாகமம் 41 பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி
பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. பார்த்தீங்களா, அந்த அரசவையில் இருக்கிறதுக்கு தகுதியாக வேண்டும் என்று இந்த அதுக்குரிய அந்த கெட்டப் அவருக்கு இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பொன் சரப்பணியை தரிக்கப்படுகிறார். அவருக்கு தரிக்கிறாங்க இல்லையா, அவரை மேன்மைப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல அவரை உயர்த்தி வைக்கிறாங்க. அந்த அவையில் அவரை உயர்த்துறாங்க. பார்வோனுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவருக்கு அந்த இடத்துல அப்படியா ஒரு அலங்காரம் செய்யப்படுகிறது. ஆனால் யோசேப்பின் மனமோ பாருங்க, அதில் மனசு என்னது, அவருக்கு பொன் சரப்பணியால் ஒரு பொங்கும் வாழ்க்கை அங்கே அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் மனசு அதை கண்டெல்லாம் பொங்கலை, பெருமை கொள்ளலை. அவர் மனசு பொங்கலை, பெருமை கொள்ளலை. பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் எப்படி வாழ்ந்தவர் என்றால் 1 பேதுரு 3:3 பார்ப்போமே. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடது. அதுவே தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றது. அப்படிதான் யோசேப்பு என்ன, இது ஒரு மனவாட்டியாய் இல்லையா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியாய் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும், அல்லது கணவனை ஆதாயப்படுத்துவதற்கு அந்த மணப்பெண் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல பேதுரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது அப்படியே யோசேப்புக்கு பிறந்து பாருங்க, எப்படி தன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் உள்ளான அந்த அலங்காரத்திலே, அதுபோல் நாமும் அந்த உள்ளான அலங்காரத்திலே நாம் பொங்குவோமாக. உள்ளான பொன் சரப்பணிகளால் நம்முடைய வாழ்க்கை பொங்கட்டும். அருமையான வாலிப பிள்ளைகளே, வெளி அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம். உள்ளான அலங்காரம் அந்த தூய்மை என்ற அலங்காரத்தினால், அந்த உண்மை என்ற அலங்காரத்தினால், பொறுமை என்ற அலங்காரத்தினால் எப்படி யோசேப்பு நிறைந்திருந்தாரோ அதுபோல நமக்குள்ளாவும் அப்பேற்பட்ட அலங்காரங்களால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பொங்கும் வாழ்க்கையாக, உள்ளான பொன் சரப்பணிகளால் நாம் அலங்கரிக்கப்பட தேவன் தாமே நமக்கு கிருபை தருவாராக. சரிதானே? அடுத்து 8ஆவதாக நாம் பார்க்கிறோம், ரதபவனி, ராஜ்யத்தின் அதிகாரி. 2ஆவது சொல்லலாம், ஆனால் ரதபவனியும் ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார்கள். சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த யோசேப்புக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை. பார்வோனுடைய இந்த 2ஆம் ரதம் யோசித்து பாருங்க, அவருடைய 2nd ரதம், அந்த எவ்வளவு சிறப்பு, அது பார்வோனுக்காக செய்து வச்சிருக்க ரதம், அதில் இவரை என்னதான் கூட்டு போகணும்னு சொல்கிறாங்க. வாசிப்போம். ஆதியாம் 41:43 பாருங்க. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாருங்க, அப்போ பார்வோன் இந்த 2ஆம் ரதத்தில் ஏற்றி அவரை எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள், அவருக்கு எல்லாரும் முழங்கால் போட்டு பணிங்க. அது மட்டும் இல்லை, இந்த எகிப்து தேசம் முழுமைக்கு அவர் தான் அதிகாரி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சுற்றி காட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் என்டையர் எகிப்த், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் என்டையர் எகிப்த். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பதவி, உயர்வான பதவி பாருங்க. அந்த இடத்துல அந்த அடுத்த ரதத்தை கொடுக்குறாரு, அவருக்கு அடுத்த இடத்தை கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் அவர் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டார். சிறுமைப்பட்ட போது அவர் இருந்த அந்த 4 மைல்களினால் அவர் இப்போ எப்படிங்க மேன்மை என்ற அந்த மையை அடைகிறார். பார்த்தீங்களா? வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அருமையான வாலிப பிள்ளைகளே, நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஜெயங்கொள்வீர்கள் என்றால், இந்த யோசேப் எப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட போதும் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தது போல, அருமையான வாலிப பிள்ளைகளே, சீயோன் சிங்கங்களே, நீங்களும் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழும்போது இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உட்காருகிற, அவரோடு இங்கோட 2ஆம் இடம், 2ஆம் ரதம், அங்கே அவரோடு கூட உட்காரக்கூடிய, அப்போ இந்த ஜெயம் கொள்கிற ஜெயம் என்ன? பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளணும், பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளணும். கண்ட்ரோலிங் ஆஃப் செல்போன், அதில் நம்ம ஜெயம் கொள்ளணும். தாழ்மை, உண்மை, தூய்மை, பொறுமை, இவற்றிலெல்லாம் நாம் யோசேப்பை போல வெற்றி பெறும்போது நமக்கு என்னதான் அந்த ஜெயம் கொள்கிற வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்காருகிற அந்த மாபெரும் சிலாக்கியம். எபேசியர்
2:7 என்ன சொல்லுது பாப்பா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பார்த்தீங்களா? உன்னதங்களில் உன்னத தேவனோடு உட்காருகிற ஒரு ஸ்லாக்கியம். ரத பவனி ராஜ்யத்தின் அதிகாரியாக மேன்மைப்படுத்தப்பட்டார். 9வதா நாம் பார்க்கிறோம், புது நாமம் புது வாழ்க்கை. புது நாமமும் புது வாழ்க்கையும் கிடைக்கிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணேயா என்கிற பெயரிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். இப்போ பாருங்க, அவருக்கு முதல் என்ன பேருங்க? சொப்பனக்காரன். அவங்க சகோதரர்லாம் வச்ச பேர் சொப்பனக்காரன் இல்லையா? இங்கே போத்திபார் வீட்டுக்கு வந்தவொடனே அடிமைன்ற பேர் ஆயிடுச்சு, சிறைச்சாலையில் கைதின்ற பேர் ஆயிடுச்சு. இப்போ அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு என்ன பேருங்க? சாப்நாத் பண்ணேயா அப்படின்னா என்ன? உலக ரட்சகன் என்ற ஒரு உயர்ந்த பேர் அவருக்கு வைக்கிறாங்க. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை வாழும்போது, வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது, உங்கள் வீட்டார் வைக்கிற பேரல்ல, உங்கள் உறவினர்கள் வைத்த கேலி பெயரல்ல, உங்கள் நண்பர்கள் உங்கள் குறைகளை வைத்து உங்களை வைத்து கேலி பண்ண அந்த பெயர் அல்ல இல்லையா? உங்கள் கிளாஸ்மேட் உங்களை ஒரு மாதிரி கூடுவாங்க இல்லையா, ஒரு பேரை சொல்லி, அப்படி பேரும் அல்ல. கர்த்தர் ஒரு உன்னதமான பேர், புது நாமம் தரிப்பிக்கப்படும் இருக்கார். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு புது நாம வெளிப்படுத்தல சொல்றாரு இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு புது நாமம். எப்படி யோசேப்புக்கு புது நாமம் கிடைத்தது, அதுபோல புது நாமம் நமக்கும் கிடைக்கும். அருமையான வாலிப பிள்ளைகளே, ஜெயங்கொள்கிற வாழ்க்கை, யோசேப்பை போல அந்த ஜெயங்கொள்கிற வாழ்க்கைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? அது மட்டும் இல்லை பாருங்க, தனி மனிதனாக இருந்தார், இன்று குடும்பஸ்தராக மாறுறார். அடிமை வாழ்க்கையில் அவருக்கு என்னைக்கு திருமணம் நடக்க யோசித்து பாருங்க. கைதின்னு சொல்லி யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இவருக்கு பாருங்க, உயர்ந்த அந்தஸ்தில் அந்த அரண்மனையில் இருந்த அவருடைய மகளை இவர் திருமணம் பண்ணும்படியாக பாருங்க. அப்போ மேன்மை அடையும் போது எப்படி பாருங்க, அவர் அவ்வளோ நாள் பொறுமையாய் காத்திருந்ததுக்கு, அவர் அவ்வளோ நாள் உண்மையாக இருந்ததுக்கு, அவர் அவ்வளோ நாள் தூய்மையாக இருந்ததற்கு அவருக்கு கிடைத்த அந்த மேன்மை பார்த்தீங்களா? மிக சிறப்பான மேன்மை. ஆனால் இவ்வளவு சிறுமைப்பட்டிருந்த போதும், இவ்வளவு கஷ்டத்தில் இருந்த போதும், அவர் அவ்வளவு சிறுமைப்பட்ட இருந்த போதும், சிறுமையிலிருந்து மேன்மை அடைந்த போதும் அவர் மேட்டிமை அடையவில்லை. அந்த மேன்மை அடைந்த போதும் சரி, சிறுமைப்பட்டிருந்த போதும் சரி, அவர் செய்த ஒரு மிக மிக முக்கியமான காரியம், எப்பொழுதும் கர்த்தரை கனப்படுத்தினார், கர்த்தருக்கு ஊழியம் செய்தார், சுவிசேஷம் செய்து கொண்டிருந்தார். அருமையான வாலிப பிள்ளைகளே, யார்கிட்டலாம் அவர் சுவிசேஷம் சொன்னார்ன்றதை நம்ம பார்த்துருவோமா? சூழ்நிலையை கைதாக்கி கதாநாயகனாக மாற அவருடைய இந்த பண்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்தான் இருந்தது. நமக்கும் அதான், ஆண்டவருக்காக எனக்காக இரத்தத்தை சிந்திய என்னுடைய தேவாதி தேவனுக்கு நான் ஏதாவது செய்வேன் என்று நீங்கள் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கோங்க. கர்த்தருக்குள்ள எப்படி செய்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதெப்படி? தேவனுக்கு விரோதமாய். பார்த்தீங்களா? அந்த யோசிச்சு பாருங்க, அவர் எந்த அளவுக்கு அந்த இச்சையான ஸ்திரீயின் முன்னால் பாருங்க கற்பு கரசனாய் நின்ன இந்த யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் வாழக்கூடாது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாதுன்னு அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, யோசிச்சு பாருங்க. அம்மா தாயை ஆள விடுன்னு சொல்லி ஓடல, சுவிசேஷத்தை சொன்னார். எந்த சூழ்நிலையில் நாம் சுவிசேஷத்தை சொல்வதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போமா? சூழ்நிலையை கைதாக்க வேண்டும் என்றால் நாம் சுவிசேஷம் சொல்கிறவராய் இருக்க வேண்டும். அருமையான வாலிப பிள்ளைகளே, பாருங்க. இரண்டாவதா பாருங்க, அவர் யார்கிட்ட சுவிசேஷம் சொன்னார் பாருங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியதல்லவா? மனுஷனை தேடிட்டு இருக்காங்க, இவங்களை சிறைச்சாலையில் போட்டாச்சு, எகிப்தில் இருக்க மந்திரவாதியை சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எகிப்திய தேவர்கள் சொல்வார்கள் என்ற இந்த இரு பெரிய தலைவர்கள் பானபத்திரக்காரன் சுயம்பாயும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் போது அந்த இடத்துல போய் சொல்லாரு, யார்
சகலத்தையும் அறிந்த தேவன், ஞானமுள்ள தேவன், இந்த தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை, உன் எய்த்து தெய்வம் அல்ல, இந்த யெகோவா தெய்வம்தான் உனக்கு என்னது பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி உறுதியாக அறுதி. இவங்களோட பெரிய தலைவர்கள் அங்கே எகிப்தில், அந்த எகிப்திய பாரம்பரியத்தின்படி வளர்ந்தவர்கள், அவர்கள் மத்தியில் துணிவாக துணிச்சலாக ஒரு சக கைதியாயிருக்கிற யோசேப்பு, எவ்வளவு அதுக்கு ஒரு தில் இருக்கணும், தைரியம் இருக்கணும். அப்படி சுவிசேஷம் சொல்றாரு பாருங்க. நாமும் அருமையான வாலிப பிள்ளைகளே யோசேப்பிட்டு இந்த துணிச்சலை பெற்றுக்கொள்வோமா? இந்த சுவிசேஷம் சொல்லுகிற அந்த உந்துதலை பெற்றுக்கொள்வோமா? பாருங்க, மூன்றாவது அவர் யார்கிட்ட போய் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமா, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு சொல்றார். யோசித்து பாருங்க, பெரிய அரண்மனை, அவர் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்த்துடாத ஒரு பெரிய அரண்மனை, 13 வருஷம் கழிச்சு, அது முக்கியமாக 12 வருஷம் கழிச்சு ஒரு பிரகாசமான வெளிச்சமான இடத்துல போய் நிற்கிறாரு. எப்படி இருக்கும்? ஒரு படபடப்பு. அங்கே பெரிய ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு, அங்கே மந்திரி சபை மந்திரிமார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, மந்திரவாதிகள் இருக்காங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, போர் சேவகர்கள் இருக்காங்க, ஊழியக்காரங்க நிற்கிறாங்க இல்லையா, ஆசாரிய கூட்டம், அந்த கூட்டம் ஒன்று அங்கே நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் நிறைந்திருக்கிற ஒரு பெரிய அவை. எப்படி இருக்கும்? ஜஸ்ட் 30 இயர்ஸ் யோசேப்பு அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. எப்படி இருக்கும்? ஒரு படபடப்பு எல்லாம் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் என்ன கேட்ட கேள்வி கூட பதில் சொல்றதுக்கு நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம காணப்படும் போது யோசேப்பு துணிஞ்சு அங்கே சொல்றாரு பாருங்க, நான் நல்ல தேவனே. மன்னர்கள்ட்ட எதிர்த்து பேசுறதுன்றது ஒரு பயங்கரமான காரியம். அது பார்வோனுக்கு எதிர்த்து பேசுறாரு பாருங்க. நீ சொல்லுவேன்னு சொல்ல, நான் இல்லை போல்டா சொல்லி, யார் தான் தேவன்? எய்த்திய தெய்வங்க அல்ல, உன்னுடைய எய்த்திய தெய்வங்கள் எல்லாம் இதுக்கு பதில் சொல்ல முடியாது, என் தேவன் தான் சொல்ல முடியும் என்று மாறுதட்டி துணிகரமாக சொன்னான். பார்த்தீங்களா யோசேப்பு சுவிசேஷத்தை? நாம் சொல்லுவோமா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம சந்திக்கிற நபர்களிடத்துல துணிச்சலாய் சொல்லுவோமா? அந்த அரண்மனையில் யோசித்து பாருங்க, அத்தனை பேர் முன்னால், ராஜாவின் முன்னால், ராஜாவின் ஊழியக்காரர்கள் முன்னால், அமைச்சரவின் முன்னால், அமைச்சர்கள் முன்னால், அருமையான வழிப்பிள்ளை, அத்தனை பேர் முன்பாக திட்டமாக யோசேப்பை போல நாம் சுவிசேஷம் சொல்லுகிற வல்லுநர்களாய் நாம் மாறுவோமாக. தைரியமாக தேவனை நாம் மற்றவருக்கு அறிமுகப்படுத்துவோமா? சரியா? யோசேப்பு சிறுமைப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டதின் ரகசியம் அவருடைய சுவிசேஷ ஊழியம் பின்னணியிலே இருந்ததை பார்க்கிறோம். அடுத்து 4வதாக பாருங்க, ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்போது விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தன்னுடைய சகோதரர்கள் 11 பேருக்கு முன்பாக 11 பேர் என்ன பண்ணாங்க? குழியில் போட்டு இவரை கொல்ல பார்த்தாங்க இல்லையா? 11 பேர் அவர் பழிவாங்க, குழியில் போட்டிங்களேன்னு பழிவாங்க. குழியில் போட்டாலும் அவர்கள் என்னது குபேர வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிற இந்த யோசேப்பு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க? அப்போ அந்த சகோதரர்களுக்கு அப்போ என்னது சுவிசேஷம் சொல்கிறார், யாருப்பா? தேவன் தாம்பா எல்லாத்தையும் வழி நடத்துகிறாரு, தேவன் தாம்பா இதுக்கெல்லாம் முன் குறிச்சிருக்கிறாரு, நீங்கள் கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள் 7ஆம் வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனம் பாருங்க, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்ப மனத்திற்கும் கர்த்தனாகவும் வைத்தார். இப்போ யாருக்கு? பார்வோன் குடும்பத்துக்கே. நம்ம குடும்பத்துக்கும் சரிப்பா, பார்வோன் குடும்பத்துக்கும் சரிப்பா, எல்லாத்துக்கும் என்னை யாரு கர்த்தனாக என்னை வைப்பதற்கு காரணம் நம்முடைய தேவாதி தேவனுடைய திட்டம், அனாதி தீர்மானம். அதனால் நீங்கள் 9ஆம் வசனம், நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எய்த்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வைத்தார். பாருங்க, நான் எய்த்து தேசம் முழுவதும் அதிபதியாக இருக்கிறேன்னு சொல்லலை, தேவன் என்னை. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் வாயிலிருந்து வெளிப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு தாழ்மை பாருங்க. 1 பேதுரு 5:5 அப்படியே அவருக்கு எழுதியிருக்கின்ற அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள், நீங்களோடும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்த மனத்தாழ்மை அழிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை
யோசேப்பு சுதந்திரித்துக் கொண்டார். அந்த அளவுக்கு தாழ்மை பாருங்க. சகோதரி என்ன எய்த்துக்கு அதிகாரியா வச்சிருக்காங்கப்பா, அப்பாவை கூட்டுவாங்கன்னு சொல்லலை. நான் எய்த்துக்கு அதிகாரியா இருக்கேன், அப்பாவை கூட்டுவாங்கப்பான்னு சொல்லலை. தேவன் என்னை ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை உயர்த்துகிற, தன்னை தாழ்த்தி அவரை உயர்த்தி வாழ்ந்த அந்த யோசேப்பை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவரையே உயர்த்தி நம்மை தாழ்த்தி வாழ்வோமா? அது மட்டுமல்ல பாருங்க, சகோதரர் மத்தியில் உங்களுடைய யோசித்து பாருங்க, உங்களுடைய உறவினர்கள் இருக்க உங்களுடைய சகல சகோதரர்களும் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. அந்த வெளிச்சம் உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்கிறதா? அவர்கள்ட்ட நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? உங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அடுத்து பாருங்க, 5வதாக பாருங்க, அதிலே பெற்றோருக்கு அவர் சுவிசேஷம் சொல்றது பாருங்களேன். 48ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆதியாகமத்தில், யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். பாருங்க, குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லும்போது இந்த பிள்ளைங்க யாருன்னு கேட்கும்போது, ஏன் பிள்ளைங்க, எய்த்தில் நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க நான், ஏன் அங்க என்ன வருது பாருங்க, தேவன் எனக்கு அருளின குமாரர். பாருங்க எவ்வளவு. திரும்ப அவருக்கு அந்த 1 பேதுரு 5:5 வாசிப்போம், இவருக்காகவே நாம் வாசிப்போம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்த மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அத்தனை கிருபையும் சுதந்திரித்துக் கொண்டான் இந்த யோசேப்பு. அதான் அவ்வளவு தூரத்துக்கு அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், அவ்வளவு தூரம் உயர்த்தப்பட்டார். அருமையான சீயோன் சிங்கங்களே, நீங்களும் உலக வாழ்க்கையில் அவ்வளவு உயரத்திற்கு மேன்மைப்படுத்தப்பட, அவ்வளவு உயரத்துக்கு உங்களையும் கர்த்தர் எடுத்து செல்ல, நீங்க உங்களை வாழாக்காமல் தலையாக்கும்படியாக, உங்களை குப்பையிலிருந்து கோபுரத்தின் மேல் வைக்கும்படியாக நீங்க அவருக்குள்ளாய் அடங்கி இருக்க, உங்களுக்குள் அந்த தாழ்மை, இந்த யோசேப்பிட்ட காணப்பட்ட அந்த தாழ்மை இருக்கும் என்றால், நீங்களும் யோசேப்பை போல ஒரு நாளிலே மிக பெரிய இடத்திற்கு, மிக மேன்மையான இடத்துக்கு கொண்டு செல்லப்படுகிற அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த யோசேப்பிலிருந்து நாம் இந்த அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோமா? இப்பொழுது நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? எப்படி அவர் சிறுமைப்பட்டிருந்த போதும் சரி, அவர் மேன்மைப்படுத்தப்பட்ட போதும் அவர் என்ன பண்ணல? மேட்டிமை அடையவில்லை. சிறுமையிலிருந்து மேன்மைப்படுத்தப்பட்டார். ஆனால் மேட்டிமை அடையாத ஒரு யோசேப்பை இந்த இடத்துல பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டிருந்தாலும் சரி, மேன்மைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மேட்டிமை என்ற அந்த ஒரு காரியம் இல்லாமல் தாழ்மையை தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த வேலைக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அருமையான வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ளாய் உயர்த்தும்படியாக, உம்மால் உயர்த்தும்படியாக, உம்மையே முற்றிலும் சார்ந்திருக்கும் பிள்ளைகளாக தங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி, தங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி வாழ்கிற இந்த வாழ்க்கையை எங்களுடைய வாலிப பிள்ளைக்கு நீங்க கட்டளையிடுங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகள் அந்த வழியிலே நடக்கும்படியாக தேவ ஆவியானவர் தாமே அவர்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோமாப்பா. யாஸ்லா, எங்கள் சீயோன் சிங்கங்கள் உமக்காக மட்டும் சீரும்படியாக, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. எங்க பிள்ளைங்க ஆண்டவரே, 3 மாதங்களுக்கு முன்பாக 3 கிஃப்ட்டுகளை உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் கொடுப்பேன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளாய் ஒரு உறுதிமொழி எடுத்துருக்காங்கப்பா. அதை நீங்கள் வாய்க்க செய்யுங்கப்பா. அதற்கான வழியை அவங்களுக்கு திறந்து கொடுங்கப்பா. அவர்கள் யாரை லக்கு வைத்து சந்தித்து இந்த நபரை நான் இந்த கிறிஸ்மஸுக்கு என் தேவனிடத்தில் நான் கொண்டு வருவேன் என்று அவர்கள் நியமித்து பார்க்கிறார்களோ, அவர்கள் கண்களை திறந்து காண்கிறார்களோ, அந்த நபர்களுக்குள்ளெல்லாம் ஆண்டவரே நீங்க மாற்றத்தை கட்டளையிட்டு எங்கள் பிள்ளையை அழைக்கும் போது அவங்க கரத்துக்குள்ளாய் நீங்கள் அவர்களை ஒப்புக் கொடுங்கப்பா. அவர்களை உம்மிடத்தில் கொண்டு வர ஆண்டவரே, உமக்கு கொள்ளை பொருளாய் கொண்டு வர நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோமாப்பா. யாஸ் லார்ட், எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு சுவிசேஷ வீரனாய் இருக்கும்படியாக, தாழ்மையை தரித்து கொள்கிற ஒரு நபராய் இருக்கும்படியாக, யோசேப்பை போல ஆண்டவரே சிறந்த மனிதனாய் இருக்கும்படியாக நீர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுமப்பா. நீர் வழி நடத்துமப்பா.
முற்றிலுமாக தாழ்த்தி உமகரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறவங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எஸ், இந்த நாட்களிலே சூழ்நிலை கைதியா, சூழ்நிலையை கைதாக்குகிறவர்களா, கதாநாயகர்களா அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம யோசிப்புடைய வாழ்க்கையை வச்சு நம்ம அப்படி படிச்சுட்டு வர்றோம். இந்த நாளில் அவன் சூழ்நிலையே கைதாக்கினது நிமித்தமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னங்கிறத ரொம்ப நேர்த்தியாக நம்முடைய பிரதர் ராஜன் அப்படியே படம் முடிச்சு காட்டியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தால் எப்படி அழகா இருக்கும், ஒரு அலங்காரம் அது இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு அலங்காரம் மிக்கவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க, அநேகத்தின் மேலே கர்த்தர் உங்களை அதிகாரியாய் நிச்சயமாக வைப்பார். தொடர்ந்து இந்த வாரம் நமக்கு வாரம் ஒரு தகவல் இருக்காது, தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ இருக்காது. தொடர்ந்து நம்ம டைரக்டாக குயிஸ் காம்படிஷனுக்குள்ளே போகிறோம். கடந்த வாரத்துக்கான பதில், இந்த வாரத்துக்கான குயிஸ் எல்லாவற்றையும் நம்ம கவனிக்க உடனே வேகமாக போகலாமா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான வாலிப செல்லங்களே, சியோன் சிங்கங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவரையும் இந்த குவிஸ் செக்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் வந்திருக்கோம் இல்லையா? டிசம்பர் மாதம் வந்தாவே நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வகையில் நம்ம அடுத்த வருஷத்தை பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மட்டுமல்ல, நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வந்திருக்கோம். அதனால் இன்னும் எல்லோரும் எப்படி இருப்போம்? உற்சாகமாக இருப்போம். ஸோ கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம வெறுமனே புது ட்ரெஸ்ஸு அது இதுன்னு அதை மட்டும் நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கிறிஸ்மஸ் மந்தில் என்ன பண்ணணும்? யாருக்காவது என்ன செய்யணும்? போய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவன் பிறப்பை நம்ம கொண்டாடும் போது மற்ற பர்த்டே கொண்டாடுற மாதிரி கொண்டாடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிற நம்ம யாருக்காவது என்ன செய்யணும்? சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. நான் இந்த கிறிஸ்மஸில் நான் இத்தனை பேருக்கு இந்த டிசம்பரில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு சேலஞ்ச் எடுக்கணும். ஓகேவா? அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஓகே இப்போ போன வார குவிஸ்க்குரிய ஆன்சர்ஸ் என்ன நீங்களாம் அவளாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். போன வார குவிஸில் எனக்கு என்ன ஃபஸ்ட் கொஸ்டின், ஜெபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவன் யார்? ஜெபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவக்கிற தலைவன் யாரு? மத்தனியா. மத்தனியா. அடுத்து பாதாளம் பாவிகளை பட்சிக்கும் என்று சொன்னவன் யார்? பாதாளம் பாவிகளை பட்சிக்கும் என்று சொன்னது யாரு? யோபு. மூன்றாவது கொஸ்டின் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் விளங்கின சபை எது? இதுக்கு அப்படியே யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களானே இருக்கும் நமக்கு. அது எந்த சபைக்கு சொல்லப்பட்டதுன்னா அது கொரிந்து சபை. ஸோ ஒன்று கொரிந்தியரில் அது கிளீனாக ஃபஸ்ட் அதிகாரத்தில் இருக்கும். அது கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்டது. அடுத்து நாலாவது, தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்த விவேகமுள்ள அதிபதி யார்? தேவ வசனத்தை கேட்க ஆசையாக இருந்த விவேகமுள்ள அதிபதி யார்னா அது செர்கியூ பவுல். செர்கியூ பவுல். அடுத்து ஐந்தாவது, கர்மேல் பர்வதத்தில் தங்கியிருந்த தீர்க்கதரிசி யார்? கர்மேல் பர்வதத்தில் தங்கியிருந்த தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டிருக்கேன். இதில் ரெண்டு பேருமே வருது. எலியாவும் ஒரு நேரம் அங்கே இருக்கார், எலிசாவும் இருக்கார். ஸோ எந்த ஆன்சர் நீங்கள் எழுதியிருந்தீங்கனாலும் அது கரெக்ட், எலியா ஆர் எலிசா. அடுத்து ஆறாவது, கர்மேல் மலையில் தன் ஆடுகளை மயிர் கத்திரித்து கொண்டிருந்தவன் யார்? கர்மேல் மலையில் தன் ஆடுகளை மயிர் கத்திரித்து கொண்டிருந்தவன் யார்? நாபால். நாபால். அடுத்து ஏழாவது, பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத இஸ்ரவேலர் எத்தனை பேர்? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத இஸ்ரவேலர் எத்தனை பேர்னா அதுக்கு ஆன்சர் 7000. 7000 பேர். சரியா? அடுத்து, யாருடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும்? யாருடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும்? அது மாயக்காரரின் சந்தோஷம் எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும். அடுத்து 9, துயரமான மகா சத்தத்தோடு அலறினவன் யார்? துயரமான மகா சத்தத்தோடு அலறினவன் யாரு? மொர்தெகாய். அடுத்து 10, வேதத்தையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் என வாசிப்பது எங்கே? இது எங்கே வாசிக்கிறோம்னா சகரியால 7வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஓகே, அடுத்து மெசேஜ் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்ப்போம். மெசேஜ் கொஸ்டின்ஸ் 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு 11வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். கதவுகளை நிலைகளோடு
தாழ்பால்களோடும் பெயர்த்து எடுக்கும் பலன் கொண்ட சிம்சோன் டேஷ் கொண்டிருக்கிறான், நாமும் எதில் எந்த அரைத்த மாவை அரைத்து கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே என்னது, கதவுகளையும் நிலைகளோடும் தாழ்பால்களோடும் பெயர்த்து எடுக்கும் பலன் கொண்ட சிம்சோன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, மாவாட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம், இல்லைன்னா மாவு அரைத்து கொண்டிருக்கிறான். நாமும் எதில் எந்த அரைத்த மாவை அரைத்து கொண்டிருக்கோம் கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர்னா, நாமும் செல்ஃபோனில் என்ன அரைச்சி கொண்டிருக்கோமா, ரீல்ஸு, ஸ்டோரிஸு, குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமா, செல்ஃபோனில் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். அரைச்ச மாவே இல்லையா, ஒரே ரீல்ஸ் மேலே ரீல்ஸு, ஸ்டோரி மேலே ஸ்டோரி, அப்புறம் டெய்லி குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ். ஸோ நமக்கு எவ்வளோ நிறைய ஆண்டவர் வந்து வேலைகள் வைத்திருக்கு, அதை நம்ம செய்யணும். சரியா? ஓகே. அடுத்து 12 திம்னாத் காசா சோரேக் என செல்லும் இடமெல்லாம் தூய்மை இழந்தான் சிம்சோன், நாமும் செல்ஃபோனில் தூய்மை இழக்காமல் நம்மை காத்து கொள்வோம். ஸோ நாம் என்னது, நம்ம செல்ஃபோனில் நம்ம தூய்மை இழந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம செல்ஃபோனில் கண்டதையும் பார்த்து கண்டதையும் செஞ்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. ஸோ செல்ஃபோனை பயன்படுத்தினாலும் நம்ம என்ன செய்யணும், மிகவும் கவனமாக இருக்கணும். ஸோ எல்லா கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்குரிய ரிசல்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ அதிவேகமாய் எழுதி சீக்கிரமாய் அனுப்பி ஃபர்ஸ்ட் 5 போனஸ் பிளேசஸ்க்கு வந்தவங்க யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், செகண்ட் சகாய் சுபாஷினி, தேர்ட் ஜெமிமா ரஜினி சங்கர், ஃபோர்த் ஜெனோவியா, ஃபிஃப்த் ஜெமிமா பிரின்சஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சில்ட்ரன், உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அடுத்து வந்து இன்னும் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தவங்க யாருன்னா, ஜான்சி டேவிட், பாக்கியா அல்ஃபோன்ஸ், சாந்தி சத்யா. உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து வந்து அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் குவிஸ் யாருன்னா, பி எட்வர்ட் சிமியோன், பி எஃப் சிபா, ஜாயிந்திரா, எம் மோனிகா, எம் மனிஷா, சஞ்சனா ஷாரன், எஸ் ஜெயந்தி, எம் விக்டோரியா கேப்ரியல், ஷர்மிளா, எஸ் கேத்தரின் ராணி. ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து மெசேஜ் நோட்ஸ் எழுதி அனுப்பினவங்க யார் யாருன்னா, மெசேஜ் நோட்ஸ் எழுதி அனுப்பவங்க வந்து ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், சோஃபியா, பி எட்வர்ட் சிமியோன், பி எஃப் சிபா, ஜாயிந்திரா, ஜெமிமா ரஜினி சங்கர், எஸ் ஜெயந்தி, எம் விக்டோரியா கேப்ரியல், கிருபா கெனத், எஸ் கேத்தரின் ராணி. ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வந்து பைபிள் வேர்ஸ் குடோனில் தங்கள் பொக்கிஷங்கள் மேல் பொக்கிஷங்களை சேர்த்தவங்க யார் யாருன்னா, ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், சாந்தி சத்யா. ஸோ உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது வந்து செல்ஃபோன் ஃபாஸ்டிங், கடந்த வாரம் செல்ஃபோன் ஃபாஸ்டிங் பண்ணவங்க யார் யாருன்னா, ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ் 2 days, காருண்யா பங்கஜம் 3 days, ஜாய் இந்திரா 6 days, எம் விக்டோரியா கேப்ரியல் 2 days, எஸ் கேத்தரின் ராணி 4 days. உங்களுக்கு எங்களுடைய நல் வாழ்த்துக்கள். உங்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா வந்து நீங்கள் இந்த செல்ஃபோனை வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கீங்க. சரியா? அடுத்து வந்து தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோல தன்னுடைய சந்தேகத்தை கேட்டு அனுப்பினவங்க யாருன்னா, காருண்யா பங்கஜம். காருண்யா பங்கஜத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். அடுத்து வந்து மத்தேயு 5, 6, 7 இந்த 111 வசனங்களை எழுதிட்டு வரவங்க வந்து சோஃபியா, கிருபா கெனத். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வாரத்தில் நீங்கள் அநேக செக்மெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவரையும் நாங்கள் மனமாற வாழ்த்துக்கிறோம். ஓகே. இப்போ வந்து நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்த வார குவிஸ் என்ன அப்படின்ற பார்ப்போம். ஸோ இந்த வார குவிஸ் வந்து அநேகர் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட என்ன செய்யும், மாறும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தொடர்ந்து ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லாரும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வாரம் வந்து நான் வந்து கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றனால இயேசு கிறிஸ்துவ பிறப்பை ஒட்டியே நான் என்ன பண்ணியிருக்கேன், கேள்விகள் கேட்டிருக்கேன். அதை சுற்றியே வந்து அதை தான் வந்து மெயின் தீமாக வச்சு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸை பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் மத்தேயு யாரை ராஜா என்று குறிப்பிடுகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் மத்தேயு யாரை ராஜா என்று குறிப்பிடுகிறார்?
இருக்கிறார். அடுத்து வந்து ரெண்டாவது, மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பின் தகப்பன் யார்? மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பின் தகப்பன் யார்? அடுத்து வந்து ஏரோதை வஞ்சித்தது யார்? ஏரோதை வஞ்சித்தது யார்? அடுத்து நான்காவது, சாஸ்திரிகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போன பின்பு கர்த்தருடைய தூதன் யாருக்கு காணப்பட்டான்? சாஸ்திரிகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போன பின்பு கர்த்தருடைய தூதன் யாருக்கு காணப்பட்டான்? அடுத்து வந்து ஐந்தாவது, தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்ன தீர்க்கன் யார்? தீர்க்கன்னா தீர்க்கதரிசி, சரியா? தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்ன தீர்க்கன் யார்? எந்த தீர்க்கதரிசி அதை சொன்னான்னு சொல்லுங்க. அடுத்து வந்து ஆறாவது, ஆதியாகமம் 3:15 எந்த வார்த்தை இயேசுவை குறித்து அடையாளமாக சொல்லப்பட்டது? ஆதியாகமம் 3:15 எந்த வார்த்தை இயேசுவை குறித்து அடையாளமாக சொல்லப்பட்டது? அந்த வார்த்தை எதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 3:15. அடுத்து ஏழாவது, அதாவது நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து இருக்குது நம்ம இதில், இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 பேர் வந்து கொடுத்துருக்கோம் ஏ காலமில். அது வந்து பி காலமில் வந்து அது வந்து எந்த புக்கில் வந்திருக்கு, அதாவது நம்ம பைபிள்லே எந்த புஸ்தகத்தில் அது வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த சைடு நாங்கள் வந்து கொடுத்தோம், பி காலமில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும், நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் அனுப்புங்க, சரியா? ஸோ ஏ காலமில் என்ன இருக்குது? சமாதானக்காரனர், சமாதான பிரபு, சமாதான கத்தர், மெய்யான ஒளி, இரட்சண்ய கொம்பு, சரியா? சமாதானக்காரனர், சமாதான பிரபு, சமாதான கத்தர், மெய்யான ஒளி, இரட்சண்ய கொம்பு. அடுத்து பி காலமில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏசாயா, யோவான், மீகா, லூக்கா, ஆதியாகமம், சரியா? ஏசாயா, யோவான், மீகா, லூக்கா, ஆதியாகமம், சரியா? ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு பி காலமில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை என்ன செய்யுங்க, அதை வந்து ஆர்டர் பண்ணி, அதாவது சமாதானக்காரன்ற பேர் வந்து எந்த புஸ்தகத்தில் வருது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரெஃபரன்ஸோடு நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, மேட்ச் பண்ணி எழுதி அனுப்புங்க. அடுத்து வந்து என்னென்னா எட்டாவது, வேறுபட்டதை தெரிவு செய்யவும். வேறுபட்டதை தெரிவு செய்யவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறுபட்டதை நீங்கள் வந்து தெரிவு செய்யணும் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு 4 இது கொடுத்துருக்கோம். அதில் 3 ஒன்று ரிலேட்டடாக இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இயேசுவின் பிறப்பை குறித்து வரதெல்லாம் இருக்குது, சரியா? அப்போ வந்து நீங்கள் அந்த ஒன்று வேறுபட்ட ஒன்று என்னன்ற மட்டும் நீங்கள் ஆன்சராக எழுதி அனுப்பணும். ஸோ வேறுபட்ட இப்போ வந்து இந்த 8ஆவதுல 4 கொடுத்துருக்கோம். பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம், ரத்தாம்பரம். பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம், ரத்தாம்பரம், சரியா? ஓகே. அது 9ஆவது, அதுவும் அதே மாதிரி கொஸ்டின். வேறுபட்டதை தெரிவு செய்யவும். இதில் என்ன அப்படின்னா தாமார், ரூத், பத்சேபால், ராகாப். தாமார், ரூத், பத்சேபால், ராகாப். ஒரு சின்ன க்ளூ குத்துறேன், நீங்கள் வந்து அந்த வம்ச வரலாறில் பாருங்கள், ஓகேவா? 10ஆவது என்ன அப்படின்னா கொஸ்டின், எலிசபெத்துடன் மரியாள் எத்தனை மாதங்கள் இருந்தாள்? எலிசபெத் போய் மரியாளை பார்ப்பாங்க இல்லையா? அப்போ வந்து எலிசபெத்துடன் மரியாள் எத்தனை மாதங்கள் இருந்தாள்? ஸோ எலிசபெத்தை போய் பார்க்கும்போது அவங்களோட எத்தனை நாட்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அனுப்புங்க, ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கான். அது வந்து மெசேஜ் கொஷின், சரியா? ஸோ மெசேஜ் கொஷின் வந்து 3 கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய 11th கொஷின் என்ன அப்படின்னா, சிறுமைப்பட்டிருந்த போதும் மேன்மைப்பட்டிருந்த போதும் யோசேப்பு டேஷ் அடையவில்லை. சிறுமைப்பட்டிருந்த போதும் மேன்மைப்பட்டிருந்த போதும் யோசேப்பு டேஷ் அடையவில்லை. அடுத்து 2வது, எந்த வசனம் யோசேப்புக்கு என்று எழுதப்பட்டது போல் உள்ளது? எந்த வசனம் யோசேப்புக்கு என்று எழுதப்பட்டது போல் உள்ளது? அடுத்து 3வது, சாப்நாத் பனேயா என்ற பெயரின் அர்த்தம் என்ன? சாப்நாத் பனேயா என்ற பெயரின் அர்த்தம் என்ன, சரியா? ஸோ நமக்கு வந்து மொத்தம் எவ்வளவு 13 கொஸ்டின்ஸ் இருக்குது, சரியா? ஸோ இந்த 13 கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா நிதானித்து ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் வந்து அது கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு அனுப்புங்க, ஓகேவா? ஏன்னா சில சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து வந்துடுது. நீங்கள் இந்த இதில் போய் ஆஃப்லைன் பைபிளில் போய் சர்ச் பண்ணும்போது கரெக்டாக பாருங்கள், ஏதாவது ஒன்று தென்பட்டுனா அதுதான் ஆன்சரோன்னு டக்குன்னு போட்டுறாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் அதானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க,
ஓகேவா? ஸோ இன்னொரு அறிவிப்பு நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா, அதாவது இப்போ வந்து நேம்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த அதை ரிசல்ட்டில் வந்து வாசிக்கிறோம் இல்லையா, குவிஸில் வாசிக்கிறோம், மெசேஜ் நோட்ஸ் எல்லாத்துல. ஸோ உங்கள் நேம்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கிறத அதே நேம் தானா, இல்லை ஏதாவது இனிஷியல் மாற்றணுமா, இல்லை ஏதாவது கூட்டணுமா, இல்லை ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுறீங்களே, அப்போ அதிலே வந்து உங்களோட பேரை வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா சர்டிஃபிகேட்டில் நாங்கள் போடுறது தான் கேட்குறோம். அதனால் ஒருவேளை நாங்கள் போடுற நேம் வந்து கரெக்ட் இல்லை, இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும், ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப சுருக்கமாக அந்த பேரெல்லாம் விரும்ப மாட்டீங்க, சர்டிஃபிகேட்டில் வந்து சுருக்கமாக ஒரு பேர் இருக்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க இல்லையா. அதனால் கரெக்டான பேரை வந்து நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் க்ளீனாக ஸ்பெல்லிங் இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங்கோட எங்களுக்கு அனுப்பிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த பேரை நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்க்கு எடுத்துக்குவோம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் அனுப்புங்க, சேஞ்சஸ் இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். குவிஸ் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ அது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்யணும், இந்த குவிஸ் ப்ரோக்ராமோட லிங்க்கை நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்ன செய்யணும், நீங்கள் அனுப்புங்க. சரியா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் இதை. ஏன்னா வந்து ஆண்டவரை பற்றி நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். சரியா? ஸோ ஆண்டோட வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க. ஓகேவா? வாலிபனே, வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. காட் பிளஸ் யூ. என்ன யூத், இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராமுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஒருவேளை ஜைனேட் சர்ச் விசுவாசி இல்லைனாலும் நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ ஒழுங்காக போங்க. ஜைனேட் சர்ச்சில் இருக்கிறவங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க, அதில் வேர்த்த வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நல்ல நெருங்கி ஐக்கியத்தோடு இருங்க. யோசிப்பின் தேவன் உங்களோடு இருந்து நிச்சயமாக உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட நிறைவாயிருப்பதாக. ஆமென்.